ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. எல்லாரும் நமஸ்காரம். நேற்றைய தினம் ஆசமனத்தை பற்றி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை சொல்கிறேன். நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆசமனத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஆசமனத்துக்கு உட்கார முறை எப்படி, குக்குடாசனமாக உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேலும் ஆசமனத்துக்குள்ள நீர் அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சுத்தமான ஜலமாக இருக்கணும், எந்தவித கலப்படமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் ஆசமனம் பண்ண எந்த பாத்திரத்தால் ஆசமனம் பண்ணணும், என்ன உலோகம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். உப்பு நீரில் ஆசமனம் பண்ணக்கூடாது. நேற்று பார்த்தோம் வெந்நீரில் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி உப்பு நீரில், அதாவது கடல் ஜலம் போன்றவை உப்பு கலந்த நீரில் ஆசமனம் பண்ணக்கூடாது. மேலும் இந்த ஆசமனத்து ஜலத்தோட அளவு என்ன அப்படின்னா, மாஷா மஜ்ஜான மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒரு உளுந்து முழுகிற அளவுக்குள்ள ஜலம் எடுத்துக்கணும். அதாவது உள்ளங்கையில் ஒரு உளுந்தை வச்சுக்கணும், அதில் ஜலத்தை விடணும் கையில். அந்த கையில் உள்ள ஜலத்தில் உளுந்து மூழ்கி இருக்கணும். அந்த அளவு தான் ஆசமனம் பண்ணுறது உள்ள ஜலத்தோட அளவு. அதாவது புரியும்படி சொல்லணும்னா, ஒரு உத்தரணி ஜலத்தில் இந்த உத்தரணியில் குழியாக உள்ள பகுதியில் உளுந்தை போடணும். போட்டேன்னா அந்த ஜலத்தில் அந்த உளுந்தானது மூழ்கி இருக்கணும். மேலே மெதுண்டோ வெளில வந்துன்னு இருக்கக்கூடாது, மூழ்கி இருக்கணும். அந்த அளவு தான் ஒரு ஆசமனத்து உள்ள ஜலத்தோட அளவு. இப்போ நம்ம பார்த்தோமா, அவசரமாக அரை உத்தரணி எடுத்து ஆசமனம் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணக்கூடாது. நான் சொன்ன அளவை வச்சுட்டு கணக்கு வச்சுட்டு ஆசமனம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உத்தரணி கொஞ்சம் ஆழமான உத்தரணியாக வாங்கி வச்சுக்கணும். மேலும் நின்றுண்டு ஆசமனம் பண்ணக்கூடாது. அதே ஆசமனம், சில பேர் ஆசமனம் பண்ணும் பொழுது அச்சுதாய நமஹ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜலத்தை சாப்பிடும்போது ஒரு விதமான சப்தங்கள் வருது. அதாவது இந்த ஜலத்தை உறிஞ்சு குடிக்கிற சவுண்டு சில பேர் கொடுக்குறா. அது ரொம்ப தப்பு. அந்த சவுண்டே வரப்படாது, மௌனமாக சாப்பிடணும். அச்சுதாய நமஹான்னு சொல்லிவிட்டு ஜலத்தை சப்தம் வராமல் அப்படியே அழகாக சாப்பிடணும். அதை அப்படிலாம் பழகிக்கணும், கேட்டுக்கிறேன். மேலும் ஒரு தடவை ஆசமனம் பண்ணியாச்சு அப்படின்னா ஜலத்தை கொட்டிடணும். அடுத்த வாட்டி ஆசமனம் பண்ணும்போது வேறு ஜலம் தான் எடுத்துக்கணும். இது முக்கியமானது. எதுவும் இல்லை அப்படின்னா ஆசமனத்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுட்டுறணும். பூஜையாக இருந்தாலும், சந்தியாவந்தனமாக இருந்தாலும், தர்ப்பணமாக இருந்தாலும் ஆசமனத்துக்கு ஒரு தனி பஞ்சபாத்திர தனி ஒதுக்கி வச்சிடணும். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, தர்ப்பணம் பண்ணும்போது அந்த பஞ்சபாத்திரத்துலேயே ஆசமனம் பண்ணிவிட்டு அதிலேயே எல்லாம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறோம். அது அந்தளவுக்கு ஸ்ரேயஸ் இல்லை. அந்த பஞ்சபாத்திரம் தனியாக வச்சிடணும். ஆசமனத்துக்கு ஆரம்பத்துக்கு, நடுவில் பண்ணுறதுக்கு, முடிவில் பண்ணுறது எல்லாம் தனியாக வச்சிடணும். மற்றபடி பூஜைக்கு தர்ப்பணத்துக்குலாம் தனியாக ஒரு பித்தளை சொம்பு வச்சுன்னு அதுலேருந்து ஜலத்தை எடுத்து பண்ணுற மாதிரி நம்ம பழகிக்கணும். அதுதான் ரொம்ப உத்தமமான செயல். அது மாதிரி வெந்நீரில் ஆசமனம் பண்ணக்கூடாது. நேற்றையே பார்த்தோம். அதாவது கொதிக்க வைத்த நீரில் ஆசமனம் பண்ணுவது சிறந்தது அல்ல. அதே அந்த கொதிக்க வச்ச நீரில் அது ஆறி போய் இப்போ காற்றுல சுட வச்சுருக்கோம் அப்படின்னா, மத்தியானத்துக்கு மேலே அந்த சூடு போய் சாதாரணமாக ஆயிடுச்சுன்னா அந்த ஜலத்தில் ஆசமனம் பண்ணலாம். சூடாக இருக்கிற ஜலத்தில் பண்ணக்கூடாது. அதேமாரி கொஞ்சம் வயசானவா, கொஞ்சம் சிரமப்படுறவா, உடம்பு சரீர சிரமம் உள்ளவா, ஜுரம் போன்ற காரணங்கள் இருந்தால் அவள் வெந்நீரில் ஆசமனம் பண்ணலாம். அவளுக்கு மட்டும் அது விதிவிலக்கு. அதுமாதிரி ஆசமனம் பண்ணும் பொழுது அச்சுதாய நமஹ என்று சொன்னதுக்கப்புறம் அந்த ஜலத்தை சாப்பிட்டு அந்த ஜலமானது ஹிருதய பகுதியை சென்று அடைந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆசமனம் பண்ணணும். அதாவது அனந்தாய நமஹ அப்படின்னு சொல்லி பண்ணணும். அவசரமாக அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தான் கிடுகிடும் பண்ணக்கூடாது. ஜலமானது நம்ம தொண்டை வழியாக உள்ளே போய் ஹிருதயத்தை அடையணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஜலம் எடுத்து அனந்தாய நமஹ சாப்பிடணும். கிடுகிடுன்னு அவசரமாக சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் அவசரமாக பண்ணிட்டுருக்கோம். எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் மாற்றின்னு நிதானமாக என்ன விதிப்படியோ பண்ணால் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். மேலும் ஆசமன தர்மங்கள்லாம் பார்த்தோம். அடுத்து நாளைய பதிவில் ஆசமனத்தை ஆரம்பத்தில் முடிவு வரையும் சொல்கிறேன். மேலும் எந்தெந்த காரியங்களுக்கு ஆசமனம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாளைக்கு பார்ப்போம். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.